ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொல்லிமலை போகிறோம். ஓகே, நம்ம வண்டி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி மைலேஜ் செக் பண்ணுறது. நம்ம இதே மாதிரி டூர் போய் ரொம்ப நாள் ஆகுது, ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதங்கிட்ட ஆக போகுது. ஸோ அதனால் ஒரு பிளான் போட்டு இந்த வண்டி டெலிவரி ஆகணுன்னா போகிறது ஐடியா இருந்துச்சு. கரெக்டாக இன்றைக்கி நைட்டு கிளம்புறோம். ஆக்சுவலி டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் என்ன பாய் 10:15 ஆகிடுச்சு. நாங்கள் கிளம்புனது வந்து ஒரு 6:30க்கு கிளம்புனோம். இப்போ வந்து 10:15. ஏன் நாங்கள் இவ்வளோ லேட்டாக கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நண்பர் ஒருவர் வந்துட்டுருக்கார் டியூட்டி முடிச்சுட்டு. அவர் வந்தோன்னா அவரை பிக் பண்ணிட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 6:30 மணிக்கு கிளம்புனேன். நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எத்தனை மணிக்கு பாய் இருக்கும்? நீ ஒரு 7:30 மணி இருக்குமா? ஒரு 7:30 மணிக்கு வந்தார். ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 மணி நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே. அப்பயே கிளம்பிருந்தா இன்னத்துக்கு போய் சேர்ந்துருக்கோம். இன்னும் கொல்லிமலையே போய் சேர்ந்துருப்போம் நாங்கள். ஆனால் வந்து போகல. சரி, ஓகே, நண்பர்களை விட்டு போக முடியாது இல்லையா? அதனால் வந்து அவரும் வந்தோடனே பிக் பண்ணிவிட்டு கிளம்பலான் இருக்கோம். ஓகே, அவரு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு ஃபோன் பண்ணியிருக்காரு. தாம்பரம் வந்துட்டேன்னு. அவர் வந்தோன்னே அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே. ஐயோ, கட் பண்ணிட்டாரு. தர்ணியா? தர்ணி தான். உனக்கு கால் வருது. ஹலோ, எங்க இருக்கீங்க பாய்? டிக்கெட் கவுண்டருக்கு ஆப்போசிட்ல தான் நிக்கிறோம் பாருங்க. நீங்க எந்த பக்கம் இருக்கீங்க? அப்படியே சரி, நீங்க வந்துருங்க. அந்த ஆட்டோ ஸ்டாண்டு தானே? பிரிட்ஜுக்கு கீழே தானே பாய்? சரி சரி, நான் வர்றேன். நீங்க வாங்க அங்கேயே வாங்க. அங்கேயே நில்லுங்க. அங்கேயே நம்ம ரெகுலர் ஸ்பாட்லயே நில்லுங்க. நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். யோ, அந்த தாயா, அந்த ஆட்டோ ஸ்டாண்டு தாயா, பிரிட்ஜுக்கு கீழே தாயா. கேக்குதா? இல்ல நீ எங்க இருக்க எக்ஸாக்ட்டா? நீ அங்கேயே போ. பாய், இதுல போ பாய். நேரா போய் இந்த ரோட்டை கண்டினியூ பண்ணு பாய். நான் போவேன். இல்ல நீ போ. அவரு நாங்க ரெகுலரா நான் வந்து கூட்டு போற இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. டிக்கெட் கவுண்டர் வாயா. நான் பாத்துட்டேன் உன்னை. திரும்ப யோ இப்படி திரும்பி வாயா. டிக்கெட் கவுண்டராண்டே வாயா. நான் பாத்துட்டோம் ஐயா. நீ நம்ம ரெகுலர் ஸ்பாட்டுக்கு போறேன்னு நினைச்சேன். ரோட தாண்டி அந்த சைடு. ஓ, அந்த பக்கமா வர்றதுக்கா? சரி, நானே இவரை ரெகுலரா வந்து கூட்டு போவல, அங்க வர்றாருன்னு நினைச்சு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்ல நீ டிக்கெட் கவுண்டராண்டா வா. டிக்கெட் கவுண்டராண்டா வா. நீ நிக்க வேண்டாம். நீ வந்து என்ன ஏறி போயிட்டே இருக்கலாம். நீ வந்து நிக்கலாம் தேவையில்ல. ஓகே, வாங்க. வாங்க. நீங்க என்ன நம்ம பைக்லயா போறோம் திரும்பி வர்றதுக்கு? கைஸ், நண்பர் பல மணி நேரம் கழிச்சு வந்து சேர்ந்துட்டாரு. வராரு பாருங்க. ஐயோ, வாயா ஏரியா. கைஸ், ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டார் நண்பர். வந்து பனிச்சுமையின் காரணமாக நண்பர் சிறிது காலதாமதமா வந்திருக்காரு. பனி காரணமாக கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. இப்போ மழை வந்துருச்சு. நீ வர்ற நேரம் கரெக்டாக பார்த்து மழை வந்துருச்சு பாய். சரி, என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே கைஸ், ட்ரிப்பு ஸ்டார்டடு. இப்போ வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் கூட தெரிய மாட்டேது. தெரியுது. மணி லைட் ஆகல பாய், லைட் ஆகல. நடு ராத்திரி ஆயிடுச்சு. ஓகே கைஸ், இங்கேருந்து கிளம்புறோம். அப்படியே அங்கேக்கு எங்கே வீடியோ எடுக்கிறோம். அப்படியே ஜாயின் பண்ணி வீடியோவை க்ரியேட் பண்ணி போடுறோம். பாருங்கள், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். பண்ணுங்க. பொண்ணான கையால் அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கைஸ், மகேந்திரா சிட்டி வந்தாச்சு. சிஎன்ஜி கிடைக்காம படாத பாடுபட்டுட்டோம். இதுதான் சிஎன்ஜி. ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணுறேன் நான். இதுக்கு முன்னாடி நண்பர் ஃபில் பண்ணிட்டாரு. பட் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம் எப்படி ஃபில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இதுதான் சிஎன்ஜி ஸ்டேஷனு. நம்ம வண்டிக்கு ஃபில் பண்ணுறதை பார்க்கலாம். சிஎன்ஜி செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப் இருக்குது? அதில் எந்தெந்த பேங்க் பெட்ரோல் பங்க்கில் இருக்குது
அவைலபிள் அது மாதிரி அதெல்லாம் தெரியாது. மரம்நாளில் இருக்குது. மரமில் எந்த பங்கு? பாரத் அது பெரிய பங்கு அந்த கார்னில் அதில் இருக்கா? செங்கல்பட்டு ஐயப்பன் கோயில். ஆமாம் ஐயப்பன் கோயில். லெஃப்டில் கருமொழி படாவலாம். ஆனால் சிஎன்ஜி ஸ்டேஷனில் கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். 10 பங்கு விசாரித்தோன்னா தான் ஒரு பங்க்கில் சிஎன்ஜி கிடைக்குது. ஓகே, அடுத்து நம்ம வண்டிக்கு ஃபில் பண்ண போகிறாங்க. ஓகே, தள்ளி போயிடுன்ட்டாங்க. என்ன அங்கே கமுக்கமாக பேசி ஆகுது. நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபில் பண்ணுறேன் வண்டி. எனக்கு முன்னாடியே வினோத் ஃபில் பண்ணிட்டாரு. அவர் அன்னைக்கு ஃபில் பண்ணிட்டு வந்துட்டார். நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதையே. வண்டி வாங்கிட்டு அவங்க வண்டி டெலிவரி பண்ணும்போது ஒரு ½ டேங்க் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி வினோத் எடுத்துகிட்டு போனப்போ அவர் ஒரு 500 ரூபாய்க்கு போட்டு வந்தார். அதுதான் இப்போ இருக்கிறது, அவைலபிள் இருக்குது. அதை தாண்டி இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் போடுறோம். ஃபில் பண்ணட்டும், ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். மொத்தமாகவே பிடிக்குது 500-600 தான் பிடிக்கும். அவள் தான் பிடிக்குமா? எத்தனை கிலோ இதெல்லாம் டேங்க்கு? 9-10 கிலோ 8 பிடிக்கும். அந்த டேங்கோட இதே வந்து 9 கிலோ தான். 10 படி ப்ரெஷர் ஃபுல்லாக 230 கிட்ட இருந்தால் பிடிக்கும். 9.3 9 வரைக்கும் பிடிக்கும். ஓகே, அது 200 190 அது மாதிரி இருந்தால் 8 9 ப்ரெஷரே இல்லைன்னா சுத்தமாக 7 6. ப்ரெஷர் எந்த அளவுக்கு அவங்க இதில் ப்ரெஷர் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி கேஜ் அதிகமாக பிடிக்கும். மைலேஜே உங்களுக்கு அப்போ தான் வரும். 200 மேலே 200 இருந்தால் மைலேஜ் எவ்வளோ இருக்கணும்? 200 இருக்கணும். மினிமம் ப்ரெஷர் லெவல் வந்து 200 190 கூட போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 190 180 போடலாம். இப்போ உங்களுக்கு 30 கிலோமீட்டர் தான் இருந்தால் ஒரு 28 20 அந்த மாதிரி மைலேஜ் குறையும். ப்ரெஷர் கம்மியாக மைலேஜும் குறைஞ்சிரும். நம்ம வண்டி மைலேஜே இனிமேல் தான் செக் பண்ண போகிறோம். இது ஆவரேஜாக என்ன மைலேஜ் கொடுக்கும் தல? அது ஐடியா இருக்கா? ஆட்டோலாம் 35-40 ஆட்டோ வெயிட்லெஸ்ஸு. இப்போ அப்போனா இது ஒரு 20-25 தராது? அதெல்லாம் தராது. அதான் 20 மேலே சிஎன் எல்லாமே 20க்கு மேலே கொடுக்கும். ஆவரேஜாக 20 பிளான் பண்ணோன்னா இப்போ பெட்ரோல் போட்டு 8-12 கிலோமீட்டர் வருதுன்னா அது மேலே 8-10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா தான் தரும். குறைஞ்சபட்சம் 8 கிலோமீட்டராவது தரும். இப்போ இது எவ்வளோ ஏறி இருக்குதுல்ல? 7 கிலோ ஏறி இருக்குது. அது ஆல்ரெடி அதில் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கா? ஆமாம், 1 பாயிண்ட்டு 2 பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்ட் இருக்கா? இப்போ வந்து 9 கிலோ வருதோட ஃபுல் கெப்பாசிட்டி. இது ப்ரைஸ் இதில் எங்கே பார்க்குறது? 571 ரூபா. ஓகே, அதே மாதிரி இதை லாக் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். இந்த லப்பர் பிளாக் கலர் லப்பர் க்ளோஸ் பண்ணாதான் லாக் பண்ணால் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. 571 அதில் ஜிபே என்ன பண்ணுங்க? ஜிபே பண்ணுறது 571. ஓகே கேஸ், ஜிபே பண்ணிட்டு வரேன். கைஸ், கேஸும் போட்டாச்சு. ஒரு சேஃப்டிக்காக பெட்ரோலும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 1000 ருபீஸ் பெட்ரோல் போட்டுருக்கேன். பெட்ரோலும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வாங்க. ஓகே, போட்டுருங்க. கேஸ் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாதுல்ல, எங்கே கிடைக்கும். ஒரு சேஃப்டிக்கு போட்டு வச்சுட்டோம்னா நல்லது. என்னங்க இல்லை, ரொம்ப நேரமாக ஏதோ போராட்டமாக இருக்குது போலையே உள்ள. என்ன வருவீங்களா? வரேன். இது வச்சுருக்காங்க. ஓகே கேஸ், 1000 ருபீஸ் ஜி. அந்த ஃபாஸ்டாகில் பேக் சைடு இருக்க ஸ்டிக்கரை பிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் ஒரு இது லைன் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கண்ணாடியை சென்ட்ரு வச்சு இந்த இடத்துல அந்த பிளாக் கலர் டாட் மெத்தட் பாருங்கள். நைட்டில்ங்கிறதுனால கிளியராக தெரியல. பட் இந்த டாட்டுக்கு நேராக இந்த கண்ணாடியை சென்டராக வச்சு இது பிளாக்கு நடுவில் இங்கே ஒட்டணும். துணி இல்லை, அதனால் கையிலேயே தொடச்சிட்டு அப்படியே சென்டரில் ஒட்டுறோம்.
இது ஒரு டவுட்டுன்னு நாங்கள் இன்னும்ட்டு ட்ரை பண்ணி யூடியூப்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி ஒட்டியிருக்கோம் கைஸ். அவ்வளோதான், நம்ம வண்டிக்கு ஃபாஸ்டேக்கும் ஒட்டியாச்சு. ஃபாஸ்டேக் ஒட்டுறது முக்கியம் இல்லை, ரீசார்ஜ் அதே மாதிரி இந்த கம்பெனியில் கொடுக்குற ஃபாஸ்டேக்கெல்லாம் நம்பாதீங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து ஏதோ சேஸ் நம்பரை வச்சு ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்களாம். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டேக்கில் பேலன்ஸு காட்ட மாட்டுது. ஸோ நீங்கள் நான் வண்டி எடுத்தோடனே முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்டேக்கை ஒட்டிட்டு ரீசார்ஜ் பண்ணிவிடுங்க, அதுதான் நல்லது கைஸ். கடைக்கு போயிட்டு வந்தாச்சு பாருங்கள், ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக ஸ்நாக்ஸ் தான், ஃபுல்லாக அடிக்காச்சு வாங்கி. நைட்டு ஃபுல்லாக வந்து தின்னுக்கிட்டே அப்படியே ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு மெலோடியான சாங்கு, ஸ்நாக்ஸு, அப்படியே ஒரு லாங் ட்ராவலு செம்மையாக இருக்கும்ல பாருங்கள். ஓகே கைஸ், அப்படியே அடுத்து வந்து எங்கேயாவது போயிட்டு நின்றுட்டு ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். வாங்க போகலாம். ஓகே டன். அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம், சாப்பிட்டுக்கிட்டே போவோம். கைஸ் டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12:52. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்குது? எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. பாருங்கள் தெரியும். பொறுமையாச்சு. காலில் அடிபட்டுற போது எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தடன்னு ஒரு சவுண்டு. என்னடா அந்த வண்டியை ஸ்லோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு பஞ்சர் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஸ்டெப்னி இருக்குது, ஸ்டெப்னி மாற்றிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். பார்த்து கேர்ஃபுல்லாச்சு, கைக்கு எதாவது எடுப்பது சார். ஜி ஸ்டெப்னி போட்டு லூஸ் பண்ணுங்க ஜி. இதை லூஸ் பண்ணிட்டு தானே உள்ள போடுவாங்க. இதை லூஸ் பண்ணிட்டு தான் ஸ்டெப் போடுவாங்க. ஓகே ஓகே ஓகே, எனக்கு தெரியாதுல்ல. அங்கேதான் கீழே இருக்கு ஜி. இங்கே பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய ராடு ஒன்று இறங்கியிருக்கு பாருங்க. டயர் கழட்டி மாற்றியாச்சு. செம பெரிய இது என்னன்னே தெரில, ஆணியா இல்லை பிளேட்டா என்னன்னே தெரில. இந்த இடத்துல தெரிதுங்களா? கொஞ்சம் கீழே இருக்குங்க ஜி. அப்போ தான் இப்போ பாருங்கள், இப்போ தெரியுது. எஸ்எஸ்ல தெரிஞ்சுக்கிறீங்களா? இந்த இடத்துல இருக்குல்ல, இதுதான் செம பெருசாக இறங்கியிருக்கு. என்னன்னு தெரியல. காலைல பஞ்சர் வாங்கும்போது தான் தெரியும் என்னென்னு. காலைல பார்க்கலாம். இப்போ அந்த டயர் மாற்றியாச்சு, ஸ்டெப்னி இருந்ததை எடுத்து மாற்றியாச்சு. வாங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியவா. கைஸ் ஒரு வழியாக வந்து டயர் மாற்றி முடிச்சாச்சு. ஓகே, அப்படியே கிளம்பலாம். டயர்லாம் மாற்றி முடிச்சுட்டு புது டயர் மாற்றியாச்சு. அதான் ஸ்டெப்னி இருந்ததை மாற்றிட்டோம். ஓகே, அப்படியே கிளம்புவோம். இப்போயே ஆல்மோஸ்ட் 1:30க்கு மேலே ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டணும். என்ன பண்ண போகிறோம்னே தெரியல. வாங்க கிளம்பலாம். எல்லாம் முடிஞ்சிச்சு.